ஹாய் சினிஃபேஸ் வீடியோ வரல தான் தெரியும் கொஞ்ச நாளாவே. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு வராது. ஏன்னா இப்போதான் ஜாபெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நாளில் அதெல்லாம் கன்சிஸ்டன்ட் பண்ணிடுவேன். பட் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு சில வீடியோஸ் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இப்போ அயன் ஹார்ட் சீரிஸோடைய 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் அதை நான் பார்த்துட்டேன். அதோடைய ரிவ்யூ தான் இதை நான் போடுறேன். ஸோ போடணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தோணலை. பட் ஏன் தோணுச்சுன்னா இந்த சீரீஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோணுச்சு. அது ஏங்கிறத நான் பேக்கில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா சொல்லிடுறேன். அயன் ஹார்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன். அயன் ஹார்ட்ங்கிற அந்த பொண்ணு ரீரி வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் உமன். அவங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பிளாக் உமன் தான். அவங்களுக்கு பெருசா பேக் ஸ்டோரிஸ்ல வந்துட்டு மார்வலுக்குள்ள பேசிக்கா ரொம்ப கனெக்டட் கிடையாது. பட் அவங்க வந்துட்டு எம்ஐடி ஸ்டூடெண்ட். ஸோ அப்படி எம்ஐடி ஸ்டூடெண்டா இருக்கும்போது பயங்கர புத்திசாலியா இருக்கிறதுனால வகாண்டா ஃபாரெவர்ல வந்துட்டு ஷூரி வந்துட்டு அவங்களை ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஹையரா என்ன ஞாபகம் இல்லை. ஸோ ஹையரா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க வகாண்டாக்குள்ள போய் சில விஷயங்கள் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அயன் சூட் கூட வகாண்டாக்குள்ளேயே ஷூரி ரெடி பண்ற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. அதாவது ரீரி ரெடி பண்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. பட் வகாண்டன்ஸ் வந்துட்டு அந்த சூட்டை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எம்ஐடிக்கு வந்த நம்ம ரீரி வில்லியம்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு அந்த எம்ஐடியில இருந்துகிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய டெக் எல்லாமே வந்துட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா ரீரி வந்துட்டு அடுத்த அயன்மேனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவ முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் தான். காமிக்லேயே ஒரு அடுத்த அயன்மேனை ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருப்பா. அதுல வந்துட்டு அயன்மேனுடைய ஹோலோகிராம் இவருக்கு மென்டாரா இருப்பாரு. அயன்மேன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஹோலோகிராம் வந்துட்டு ஒரு ஏஐ மாதிரி இதா ரெடியா இருக்கும். அது வந்துட்டு இவருக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஏஐயா இருந்து எல்லா விஷயங்களுமே சொல்லி தந்து மென்டாரா வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணாம வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த சீரீஸோட ஒரு டாப் ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு சைடு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எம்ஐடியில இருக்கும் போது சில தவறுகள் செய்யறதுனாலயோ ரொம்ப திமிர்த்தனத்தினாலயோ எம்ஐடில இருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அதாவது துரத்தி விட்டுறாங்க. இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோட அயன் சூட் வந்துட்டு முக்காவாசி ரெடியாகி அப்படியே இருக்கு. அதை எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதை டெவலப் பண்றதுக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு லோக்கல் கேங்கோட சேர்த்துக்கிட்டு திருட்டு வேலை பண்றா. ஸோ அந்த திருட்டு வேலை இவளுக்கு பேக் ஃபயர் ஆகி சில பிரச்சனைகள் உண்டாக்குது. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வரா அப்படிங்கிறத பேசிக் அவுட்லைன். இதுல இந்த திருட்டு வேலை பண்ற அந்த கேங்ல ஒருத்தர் இருக்கா. அவன் தான் மெயின் ஆளு. அவன் பேரு பார்க்கர் ராபின்ஸ். அவன் வந்துட்டு ஒரு மேஜிக்கால கரப்ட் செய்யப்பட்டவன். ஒரு டார்க் மேஜிக்கால கரப்ட் செய்யப்பட்டவன். ஒரு ஹுட், இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் க்ளோக் போட்டிருப்பார்ல, அது மாதிரி ஒரு ஹுட் இருக்கும். அந்த ஹுட்டால கரப்ட் செய்யப்பட்டவன். இப்போதைக்கு சொல்லப்படுறதுன்னா இந்த ஹுட்ல வந்துட்டு அது மெஃபிஸ்டோட பவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெஃபிஸ்டோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டார்க் மேஜிக்கை ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் தான் அதுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டார்க் மேஜிக்கால அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கான் பார்க்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கேங்க் அவன் ஹெட்டா இருந்துட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ரீரி போய் சில விஷயங்கள் பண்றான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல என்ன பேசிக்கா காமிச்சிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்துட்டு ரீரிக்கான கொஞ்சம் எமோஷனல் பேட்டர்ன்ஸுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அவளுடைய பிளாஷ்பேக்ல வந்துட்டு அவளுக்கு ஒரு இது ஸ்டெப் டேட் வந்துட்டு இருக்காரு. அந்த ஸ்டெப் டேட் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேட்டலியும் வந்துட்டு எப்பயுமே அந்த கராஜ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஸ்டெப் டேடோடைய காரை. ஸோ எங்க 3 பேருமே வந்துட்டு ஜாலியா சுத்திட்டு அந்த காரை ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வேற யாரையோ வந்துட்டு ஏதோ ஒரு ஷூட் அவுட் நடக்கும்போது தெரியாதனமா அந்த கன்ஸோடைய இது வந்துட்டு அவருடைய அப்பாவையும் நம்மளுடைய நேட்டலி அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டையும் வந்துட்டு சுட்டுறாங்க. அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஒரு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஒரு இஷ்யூவாவே அவளுக்கு ஒரு ட்ராமாவே இருந்துகிட்டு இருக்கு. யாருக்கு? ரீரிக்கு. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு இந்த நேட்டலியா வந்துட்டு அவன் நினைச்சிட்டே இருந்திருக்கா. ஸோ அந்த சமயத்துல இவ எம்ஐடில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு சரி இப்போதைக்கு நான் சூட்டை ரெடி பண்றேன். பட் ஏஐ ரெடி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ மூளையவே வந்துட்டு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி போட்டு உட்காந்துட்டு அது மூலயமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்காது நம்மளுடைய மெமரிஸை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மிக்ஸ் டேப் மாதிரி கொடுத்துருப்பான். இதுல பாட்டு இருக்கும், என்னுடைய பிளேலிஸ்ட் கேட்டு பாருன்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல வந்துட்டு என்ன மேட்டர்னா அவன் பாடின பாட்டு தான் அது. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும் போதே நேட்டலி வந்துட்டு குறுக்கால வந்து பேசியிருக்கா. ஏன்னா நேட்டலி அவளும் வந்துட்டு நேட்டலி அந்த பையனும் வந்துட்டு அக்கா தம்பியோ என்னமோ அதை பத்தி எனக்கு கிளியரா தெரியல. அதனால அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு உள்ள வந்துருது. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு இவளுக்கு அவளுடைய நினப்பு வந்துட்டு வந்த உடனே அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்டுட்டு ஸோ அவளுடைய நினப்பு மைண்ட்லயே இருந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஏஐ நேட்டலியாவே உருவாகிடுது. ஸோ நேட்டலியோடைய மெமரிஸை கொண்ட ஒரு ஏஐ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க கேரக்டர் ஏஐன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி அது அந்த கேரக்டர் மாதிரியே செயல்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான். பட் இது வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த நேட்டலி ஏஐயும் இருக்கு. ஸோ இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அந்த ஏஐயை ஏத்துக்கவும் முடியாம
ஏன்னா அவளுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ இறந்துட்டா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மூஞ்சி முன்னாடி நின்று உசுரோட நிக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், ஏத்துக்கவும் முடியல, துரத்தி விடவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலமால இருக்கா. இன்னொரு பக்கம் சூட்டை ரெடி பண்றதுக்கு சில பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறதுனால ஒரு லோக்கலா எவனோ ஒரு இது டார்க் வெப்ல கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல தன்னுடைய பேர் ஏதோ விசித்திரமான பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்தவனா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கான். போக போகதான் தெரியுது அவன் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு அயன்மேனுடைய மென்டரா ஒரு கேரக்டர் இருந்திருப்பாரு, ஒபேடியா ஸ்டேனா அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு கேரக்டர் இருந்திருப்பாரு. அவர் வந்துட்டு கடைசியில துரோகியே மாறி இருப்பாரு. அயன்மேன் 1ல வந்துட்டு அவர் தான் மென்டரா இருப்பாரு. அவர் ஹவார்ட் ஸ்டாக்கோட ஃப்ரெண்டு. ஸோ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இவன் அதாவது அயன்மேன் வந்துட்டு இந்த வெப்பன்ஸ் விற்கிறதெல்லாம் நிறுத்த போறேன்னு சொன்ன உடனே ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு வேற வழி இல்லாம டோனி ஸ்டார்க் அவரை கொன்றுவாரு. அவருடைய பையன் தான் இப்போதைக்கு அவரை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். சீக்கிரட்டா வெப்பன்ஸ் வித்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். பட் அவன் வந்துட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான். பட் இருந்தாலும் இந்த சீரிஸோட எண்ட்ல அவனுமே ஒரு வில்லனா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன மேட்டருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பேசிக்கான இதுலங்கிறது இருக்கு. ஸோ 2 விதமான ஒரு சம்பவத்தை வந்து காமிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்ல. இந்த 3 எபிசோட்ல 2 ஹைஸ்ட் இல்ல ஏதோ ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருட்டு வேலை பண்றது. ஃபர்ஸ்ட் சம்பவத்தை அவங்க ரொம்ப இதாவே பண்ணிடுறாங்க, எஃபிஷியன்ட்டாவே. செகண்ட் சம்பவத்துலதான் பிரச்சனைங்கிறது இருக்கு. செகண்ட் சம்பவத்துல அவங்க மாட்டிக்கவும் செய்யறாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம ரீரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவன் ஹுட்ல ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஹுட்ல இருந்து ஒரு துண்டை மட்டும் வெட்டி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி வெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் அதுல என்ன மேட்டர்னா, வெட்டி எடுத்துட்டு வரும்போது இதை வந்துட்டு அந்த ஹுட்டோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்துருவான். ஸோ அதனால வந்துட்டு அவனை கொல்ல வேண்டியதாயிடும். பட் கொல்றக்க மாட்டாங்க, ரூம்ல வச்சு அடைச்சிட்டு வந்துருவா. அங்க வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ஓப்பன் ஆகி அவன் சாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஸோ அவனும் செத்துருப்பான். ஸோ இப்போதைக்கு எண்ட் ஆஃப் தி இந்த 3rd எபிசோட்ல கிட்டத்தட்ட பார்க்கர் வந்துட்டு அவனுடைய டார்க் மேஜிக் அந்த க்ளோக் கிட்டே பேசிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என் ஃப்ரெண்டு அவனும் உன்னை நம்புனா, நானும் உன்னை நம்புனேன், இப்ப அவன் போயிட்டானேன்னு சொல்லிட்டு கதிர அழகும் போது அந்த இடத்துல இந்த டார்க் மேஜிக் ஒரு விஷுவலை காட்டுது. அவன் சாகிற விஷுவல், அதே சமயத்துல ஒரு அயன்மேன் அந்த அயன் சூட் நடந்து வர ஒரு விஷயம். ஸோ இது மூலியமா வந்துட்டு அயன் ஹார்ட் தான் அவனை கொன்னா அப்படிங்கறது அந்த டார்க் மேஜிக் வட்டி இவனுக்கு சொல்லிடுது. ஸோ இதான் எபிசோட் 3யோட எண்டுல காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற இது வந்துட்டு கண்டிப்பா பார்க்கறதுக்கு தெரிஞ்சிடும், ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற அந்த டென்ஷன்ல அழுதுகிட்டு இருக்கா நம்ம ரீரி. நேட்டலி கன்சல்ட் பண்ணி ட்ரை பண்றா. இதான் இந்த சீரிஸோட எண்ட்ல முடிச்சிருக்காங்க, 3rd எபிசோட எண்ட்ல. கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் ஃபார்மேட்டை அவங்க ஃபாலோ பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பட ஃபார்மேட்டை தான் எடுத்திருக்காரு. 3.5 மணி நேரம் படத்தை எடுத்துட்டு கட் பண்ணி போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கு. ஒரு வெப் சீரிஸ் ஃபார்மேட்டை இவங்க இது வந்துட்டு ஃபாலோ பண்ணல. ஏன்னா பெர்ஃபெக்டான மிட் பாயிண்ட் மாதிரி தான் இந்த சீனே இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 எபிசோடுமே தரமா தான் இருந்தது. பட் என்னன்னா ஒரு வெப் சீரிஸ்க்கான ஃபார்மேட்ல இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த சீரிஸோடைய பிரச்சனை. டெக்னிக்கலா பார்த்தாலும் சரி, ஸ்கிரீன் பிளேவா பார்த்தாலும் சரி, எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. சில இடங்கள்ல மார்வல் கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் சில டேர்ம்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கடந்து போறது, இந்த மாதிரி சில லேசி ரைட்டிங்ஸ் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 எபிசோடுமே தரமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்டர்நெட் சைட்ல பார்க்கும்போது 3 எபிசோடுமே கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல எனக்கு இது கிடையாது. எனக்கு இந்த 3 எபிசோடுமே நல்லா இருக்கு. முக்கியமா அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாங்கின அடிகள் அப்படி. ஏன்னா மார்வல்ல ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டு எடுக்கிற அந்த சீரிஸ் எல்லாமே ரொம்ப லேசி ரைட்டிங்கா, அந்த ஹீரோயின்ஸ் கஷ்டமே படாம ரொம்ப ஈஸியா இது பண்ற மாதிரி அந்த மாதிரிதான் எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால அந்த ஃபார்மெட்ல வர்றதுனால இந்த சீரிஸ் மேல சில ஹேட்டுங்கிறது இருக்கு. மற்றபடி இந்த சீரிஸ் தரமா தான் இருக்கு. அண்ட் அதோட இந்த ரீரி கேரக்டரும் கொஞ்சம் திமிரான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டோனி ஸ்டார்க்கை விட கொஞ்சம் நான் பெரியவன், நான் வந்துட்டு அவரை விட பயங்கரமானவன் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஃபேன்ஸும் சரி, ஆடியன்ஸும் சரி இந்த ஹேட்டுங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு வந்துட்டு தெரியல. எனக்கு இந்த சீரிஸ் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் வந்துட்டு அடுத்தடுத்த வாரங்கள் ரிலீஸ் ஆகும். 3 எபிசோட் தனித்தனியா வீடியோ போறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால தான் டக்குன்னு 3 எபிசோடுக்கு சேர்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு ஸ்குவிட் கேம் பார்க்க ட்ரை பண்றேன். 3வது சீசன். மேபி அதை நான் நாளைக்குள்ள முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ போடுவேன். இல்லைன்னா அதுவும் வராது. ஸோ இப்போதைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன். எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணிட்டு சேனலை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. எனக்கு இந்த சேனல்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வேலைக்கே போறது முக்கியமா. ஸோ கண்டிப்பா நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை நான் வந்துட்டு வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சுந்தரராஜன். குட் சொல்லி